அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். இதை பற்றின எக்ஸசைஸ் போட்டேன் அப்படின்னா அது நிறைய கான்ட்ரவர்ஷியஸ்லாம் வரும். அதுக்காக பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப ரொம்ப காமனுங்க. ரொம்ப பொதுவாக பண்ணுவாங்க. மூட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்திக்கின்ற மூட்டு, அதாவது இடுப்பில் எலும்பில் இருக்க மூட்டுலேயும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இது ரெண்டும் ஜாயிண்டோட டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும், அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஹிஞ்ச் வேர்டுன்னு சொல்லுவோம், மாடிஃபைடு ஹிஞ்ச் வேர்டுன்னு சொல்லுவோம். நீ அதாவது மூட்டில் இருக்கிறது, கால் மூட்டில் இருக்கிறது. தொடப்பகுதியில் இருக்க இடுப்பு மூட்டு வந்து பார்த்திங்கன்னா பந்திக்கின மூட்டு, பால் அண்ட் சாக்கெட் வேர்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காமனாக தேய்மானம் அதிகமாக வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாவே முட்டிக்கு தான் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கும். ரைட்டு லெஃப்ட்டு காமனாக அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை, எது வேணாலும் வரலாம். இது வந்து ஜென்ஸுக்கும் வருது, லேடிஸ்க்கும் வருது. லேடிஸ் கொஞ்சம் அதிகமாக சஃபர் ஆகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்குள்ளே போகிறவங்க அதிகமாக லேடிஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானம். அதாவது அது சயின்டிஃபிக்கலாகவும் ட்ரூத்தாக தான் இருக்குது. அதுக்கு பண்ணின உடனே உங்களுக்கு வந்து 70-80 டிகிரி கால் மடக்க முடியாது. அதாவது கால் மடக்கிறது வந்து உங்களுக்கு டாக்டர் செக் பண்ணியே பண்ணுவாங்க. இப்போ போகிற இம்ப்ளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, நல்லா இம்ப்ளான்ட்ஸே பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது அந்த இம்ப்ளான்ட்டை நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்லா மடக்க வரும். ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த மடக்கிற லெவலே வந்துடுச்சு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் வச்சுருந்து, இல்லை சில டாக்டர்ஸ் 14 நாள் 15 நாள் வச்சுருந்து உங்களை அனுப்புவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே பண்ணுற எக்ஸசைஸோடவே நீங்கள் விட்டுறீங்க. மூட்டோட முன் தசை சதை, அதாவது பேர் குவாட்ரிசெப்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் 4 தசை இருக்குது. அந்த சதை வந்து எப்பயுமே உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். நல்ல ஈக்குவல் பவர்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்த் இருக்கணும், என்டியூரன்ஸ். நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா கால் வலி வராமல் இருக்கணும். அதே மாதிரி கெண்டைக்கால் சதை, அதே மாதிரி பின்தொட சதை, இதெல்லாம் நல்லா வலுவாக இருக்கணும். எப்படி ஒரு டென்னிஸ் பிளேயர் விளையாடணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யணும், உடம்பு ஃபுல்லாக ஸ்டெம்பாக இருக்கணும். எப்படி ஒரு கிரிக்கெட் பிளேயரை விளையாடணும் அப்படின்னா கால் மட்டும் விளையாடாமல் கை, அவங்க எல்லாமே பாடியில் இருக்கிற தசை எல்லாத்தையுமே பவராக வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னா காலில் இருக்க மூட்டு சதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை பண்ணிட்டு வர தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணதோட முழு வீரியத்தையும் முழு இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவத்தையும் நீங்கள் உணர முடியும். இதை எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் பண்ணும்போது சில நெக்லெக்டேஷன்ஸ், இது பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. அது அப்படி இல்லை. நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் சொல்லித்தர எக்ஸசைஸ், ஹாஸ்பிட்டலில் சொல்லித்தர எக்ஸசைஸை விட டேஸ் போக ஒரு 10 நாள் கழித்து, ஒரு 20 நாள் கழித்து சில எக்ஸசைஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது ப்ரோட்டோகால் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு நிறைய மாற்றங்களை, முக்கியத்துவம் அந்த எக்ஸசைஸ், அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஏன் பண்ணிங்கிறத வழி இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் பண்ணுறீங்க. அந்த வழி திரும்ப வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கான முழு தீர்வை நீங்கள் அடையலன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வழி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க. அந்த வழி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்கள் மூட்டு தேஞ்சு போன மூட்டை மாற்றும் போது அதுக்கு தேவையான தசைகளை நம்ம வலுப்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இதை பற்றி தொடர்ந்து உங்களோட பதிவுகளை கீழே இடுங்க. இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வரவங்களில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.